கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் கன்னி ராசி தனுசு லக்னத்தில் சந்திரமகா திசையில் சூரியனுடைய புத்தியிலே இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி புதன், கன்னி ராசியாதிபதி புதன் ராசிக்கு 5வது பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருந்து கன்னிராசிக்கு 11வது பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். லாபஸ்தானாதிபதியே சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மாத தொடக்கத்தில். அப்போது உழைப்பு மட்டுமே இருக்கே உயர்வில்லையே கஷ்டப்பட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களுக்கு உயர்வு தரக்கூடிய தருணமாக இந்த பிரபஞ்சம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளார சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி நட்சத்திரம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவகம் லாபஸ்தானம் வரும். அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானம் யார், லாபஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் அப்படின்றது 11வது பாவகம். எல்லா ராசிக்கும் எல்லா லக்னங்களுக்கும் லாபஸ்தானம் 11வது ஸ்தானம். லாபஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி. கன்னிராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்றது கடகம். லாபஸ்தானாதிபதி சந்திரன். அந்த சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது தான் அஸ்தம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 175 டிகிரியில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது உங்கள் ராசியாதிபதி பார்வை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் படுது. கூட சூரிய பகவான் சேர்ந்திருந்து புதனாதித்ய யோகமாக இருந்து சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தே லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ உழைப்புக்கு தகுந்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போது நம்மளுடைய உழைப்பு நமக்கு மட்டுமே உயர்வு தரக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படும். படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் என் படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கிறேன் சார் அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். வேலை கிடைச்சிடுச்சிங்க, ஆனால் வேலையில் பலவிதமான தொந்தரவு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, வேறு வழி இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன், வேலையை விட்டுடலாமா இல்லை வேலை செய்யலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு அந்த 7ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க. 7ஆம் தேதிக்குள்ளார ஒரு மாற்றம் வந்துடும். வேலையே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த 7ஆம் தேதிக்குள்ளார ஏதோ உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக கொடுத்த பணம் வராமல் தவிக்கக்கூடிய நண்பர்கள், வாங்கின பணத்தை கட்ட முடியலன்றது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பணம் வராமல் அவங்க பின்னாடி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சில நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடைய பார்வை 5ஆம் தேதியிலிருந்து படும். சுக்கிர பகவானுடைய பார்வை 11ஆம் தேதியிலிருந்து படும். சுக்கிரன் தானே தனத்துக்கு அதிபதி, செவ்வாய் தகரியஸ்துக்கு அதிபதி, புதன் ராசிக்கு அதிபதி, சூரியன் விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போது 4 கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய், அதாவது வரிசையாக சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி, கன்னி கன்னிக்கு அதிபதி, துலாம் துலாமுக்கு அதிபதி, விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அதிபதி. எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் பாருங்கள். இந்த 4 கிரகங்களும் லைனாக இருக்கக்கூடிய அந்த வரிசையாக இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் கன்னி ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து 11வது பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்குறார்.
நார்மலாக பார்க்கல, யோகமாக இருந்து பார்க்குறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு சூரியமங்கல யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில். அப்போது இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, தன்னுடைய வாழ்வாதாரத்திலையும் சரி 100% வளர்ச்சி கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய காணொலியில் அதிகமான சொன்ன வார்த்தை, காற்றடிக்கும் போது தான் ஒருத்தரை தூற்றிக்கிட முடியும் விவசாயி நண்பர்கள், காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போது வயசில் வாழாத வாழ்க்கை வயசானதுக்கப்புறம் வாழ முடியாது. அந்த மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏதோ உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வு வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆதாரபூர்வமாக நான் சொல்லியிருக்கிறேனுங்க. ஆராய்ச்சி நமக்கு நேர காலங்கள் நல்லா இருக்குதுன்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தட்டுக்கு சோறு வராது. உழைப்புன்ற ஒரு விதை போட்டால் தான் உயர்வுன்ற விருட்சம் வரும். அது பார்த்துக்கிடுங்க. நேரம் நல்லா இருக்குது கன்னிராசி நண்பர்களுக்கு. அதுபோக தக்ரியஸ்தானாதிபதி நீங்களே சைலண்ட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது, நீங்களே அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. என்ன காரணம்? தக்ரியஸ்தானாதிபதி உச்சம் பெறாரு. தக்ரியஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று ரொம்ப பலமாக இருப்பார். நீச்சத்தை பார்க்குறாரு. அப்போது உழைப்பு போட்டு தான் ஆகணும், ஓடி தான் ஆகணும். பொதுவாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் பாதன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. போக வேண்டிய இடத்துக்கு அழகாக அருமையாக அற்புதமாக சேர்ந்துருவீங்க. உங்களுடைய உழைப்புக்கு சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான் காரணமாக இருக்கிறாங்களாம் சொல்ல முடியாது. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு நீங்களாக தான் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை 35% அப்படின்னா இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை 65%. அந்த 65% ஆரம்பம் வர பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து. அதுபோக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பு. எப்போவுமே பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள் தான். 4 வருஷத்துக்கு ஒருக்க லீஃப் வருஷம் வரும் பொழுது தான் பிப்ரவரி மாதம் 29. அப்போது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு சிறப்பு என்னென்னா 29 நாட்கள். வர பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் கொடுக்குதுன்னா 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா 5வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்துக்கு போகக்கூடிய ஒரு தருணம். சூரிய பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் வருவார். ஏற்கனவே சூரிய பகவானும் செவ்வாவும் கூட ஒரே இடத்துல இருக்கிறதுனால சூரியமங்கல யோகம்னு சொன்னனுங்க. இது இன்னும் ஒரு படி மேலே சூரிய பகவான் செவ்வாவுடைய இருந்து செவ்வாவுடைய நட்சத்திரத்திலேயே ட்ராவல் பண்ணுவார். அப்போது அந்த செவ்வாய் அப்படின்றது துளாராசி நண்பர்களுக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி மட்டும் கிடையாது, 8வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வராரு. அப்போது இந்த தருணத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம். வராத பணம் வருதுன்னாலும் அது கூட அதிர்ஷ்டம் தானுங்க. இல்லை ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை டக்குன்னு இந்த நேரத்தில் சேங்ஷன் ஆகிட்டிங்க, வேலை வந்துருச்சிங்க, ஆர்டர் வருதுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம்தான். லாட்ரியில் ஒரு 10 ரூபாய் கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் தான், அது வேறு விஷயம். ஏன்னா அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்றது வசுக்கள் பிறந்த நட்சத்திரம். அப்போது அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாக இருந்து உச்சகாரனுடைய திசையில் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலேருந்து 6வது பாவகத்துக்கு போகக்கூடிய தருணம். 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவுடைய நட்சத்திரம் 2 பாதத்தில் இருக்கிறார். அவிட்ட நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம். அதாவது கணக்கு என்னன்னா 293 டிகிரியிலிருந்து 307 டிகிரிக்கு போகக்கூடிய தருணம் தான் செவ்வாவுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். 293 டிகிரியிலிருந்து 300 டிகிரி, அந்த 7 நாள் எத்தனை நாள் அவர் கிடக்கிறாருன்னா 8 நாட்கள். 8 நாள் தான் 7 டிகிரியை அவர் ட்ராவல் பண்ணுற தூரம். அப்போது அந்த 13 தேதிக்கு மேலே 21ஆம் தேதி வரைக்கும்
13லிருந்து 21 வரைக்கும் நமக்கு எத்தனை நாள்? அதில் ஒரு 8 நாள் கிடச்சிடும். அந்த 8 நாள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப நாளாக மனக்கோட்டை கட்டிட்டு போயிடுறீங்க இல்லையா? 10 வருஷமாக வாடகை வீட்டிலே இருக்கிறோமே, 15 வருஷமாக வாடகையே கட்டிகிட்டு இருக்கிறோமே, நாம் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாதா? அதுக்கான நேரம் வராதா? அப்படின்னா 12 கூடிய கிரகம் 6வது பாவகத்துக்கு போயிட்டு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் செவ்வாவுடைய சாரம், மண்காரகன் பூமிகாரகன் செவ்வாவுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் சனியுடன் சேர்ந்து சூரியன் பார்ப்பார். அந்த நேரத்தில் அசையாத அசட்டு சொத்து வாங்கினீங்கன்னா நெசமாக ரொம்ப நல்லா இருக்கும். சந்தேகமாக இருந்தால் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி 12 கூடிய கிரகம் 6வது பாவகத்தில் போகும்போது 8 கூடையவருடைய நட்சத்திரம் வாங்கி 12வது பாவகத்தை பார்க்குறாரு, இதனால் நான் மனம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். வார்த்தை தயங்காமல் வாங்குங்க, இது மாதிரி ஒரு நேரம் மறுபடியும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு யோகத்தையும் கொடுத்தாலும் அந்த யோகம் வாங்குற அளவுக்கு நம்ம ஜாதகத்திலேயோ அல்லது கோட்சார கிரக நிலையிலையோ நமக்கு பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இருந்தால் தான் நம்மளால் செயல்படுத்த முடியும். கருத்தரிக்கிறதுக்கு ஒரு நேரம், குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு நேரம், பிறக்கிறதுக்கு ஒரு நேரம், பிறந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம். அந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் பிப்ரவரி மாதம் 13லிருந்து பிப்ரவரி மாதம் 21 வரக்கூடிய 8 நாளில் ஒரு மனை வாங்கிறதுக்கான தருணம். அதுக்கு முன்னாடியே நல்லா இருக்குது. பிப்ரவரி 5லிருந்து பிப்ரவரி 13 வரைக்குமே நல்லா இருக்குது. பிப்ரவரி 5லிருந்து 13 வரைக்கும் ஒரு யோகம் கொடுக்குது. 13லிருந்து 21 வரைக்கும் நமக்கு யோகம் கொடுக்குது. 21க்கு மேலே நமக்கு நேர காலங்கள் சரியில்லை. ஏன்னா 21ஆம் தேதிக்கு மேலே 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 8 நாள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அப்புறம் சதய நட்சத்திரம்னு வரும். ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு பகவான் நம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கிறார். 7ல் ராகு இருக்கிறதே சரியில்லைன்றது ஒரு புறம் இருந்தாலும் அவர் நம்ம ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, நமக்கு பாதகத்தை பண்ணலை இந்த நிமிஷம் வரைக்கும். ராகு ரேவதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 353 டிகிரியில் இருக்கிறார். இந்த நேரத்துக்கு ராகு நமக்கு கெடுதல் பண்ணல, நல்லவன் கிடையாது, ஆனால் அவருக்கு அவர் கெடுதல் பண்ணல. ஆனால் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி 21லிருந்து 29 வரைக்கும் நமக்கு நல்லது பண்ண மாட்டார். ஃபஸ்ட்டு ராகு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு நல்லது பண்ணுறாரு. அவிட்ட நட்சத்திரத்தில் வரும்பொழுது அவர் நல்லது பண்ணுறாரு. சதய நட்சத்திரத்தில் வரும்போது டெஃபினட்டாக அவர் நல்லது பண்ண மாட்டார். சதய நட்சத்திரத்தில் எப்போ வராருன்னா 21ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரைக்கும். சதய நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து 3வது பாதம் வரைக்கும் 307 டிகிரியிலிருந்து 315 டிகிரி வரைக்கும். அப்போ இந்த தருணத்தில் யாருக்காவது காசு பணம் கொடுக்குற வேலையோ, இல்லை வெளியூர் வெளிநாடு போகிற வேலையோ, ஒரு வண்டி வாகனம் புக் பண்ணி எடுக்கிற வேலையோ, இல்லை கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக்கிறதோ, வரன் பார்க்குறதோ, வரன் கொடுக்குறதோ, இந்த மாதிரி சுப விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும். எப்போது? பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 29ஆம் தேதி வரை. அப்போ நமக்கு அதில் ஒரு 8 நாள், அந்த 8 நாள் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் 8வது பாவகத்தில் இருந்தார். திருமணஸ்தான அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாரே அப்படின்ட்டு சங்கடமாக இருந்திருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தில் தடைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினைகள் கொடுத்துருந்துருக்கும். அந்த திருமணஸ்தான அதிபதி இந்த பிப்ரவரி மாதம் பிறக்கும்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். வக்ரத்தில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு மட்டு மரியாதை. ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வாங்க போங்கன்ற காலமெல்லாம் போய் வாடா போடான்ற அளவுக்கு இருக்கும். மட்டு மரியாதை இல்லாத சூழ்நிலைகளெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு புரிதல் இருக்கும், ஒரு மட்டு மரியாதை இருக்கும், ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். எத்தனையோ வீட்டில் ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி தூங்கும்போது இல்லை. இப்படியெல்லாம் ஒரு சில நண்பர்கள், ஒரு சில தம்பதிகள் இருக்க தான் செய்கிறாங்க.
அப்பேற்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் தங்கமான நேரமாக இருக்கும். 21ஆம் தேதி வரைக்கும், 21லிருந்து 29 வரைக்கும் பாதகமான நேரம். அதனால் இந்த 8 நாள் மட்டும் கரெக்டான முறையில் கடந்துட்டிங்கன்னா பின்னுக்கு தொந்தரவுகள் கிடையாது. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடலாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி மாற்றங்களால் உங்களுக்கு பலன்கள் மாறுபடலாமே தவிர, ஆனால் நடக்க தான் செய்யும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.